ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பிளாக் ரேஸ் விளையாட போகிறோம். இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. உள்ளார பண்ணுறதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம 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 சர்வராக க்ரியேட்டாவான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதனால நான் க்ரியேட்டிவ்லேயே வந்திருக்கேன். பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வெளிக்குள்ளே வந்தாச்சு. நம்ம இப்போ ஒரு பேசிக் வீடு கட்ட போகிறோம். ஓகே, பேசிக் வீடு கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு பிரிக்ஸு விட்டு பிளாங்க்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டை போட்டுக்கோங்க. சரியா? இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். கொஞ்சம் கவலைப்படாதீங்க. பேஸ்மெண்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம வால் போட போகிறோம். வால் போட்டதுக்கப்புறம் நம்ம டோரு விண்டோலாம் போட்டு உள்ளார கிச்சன் செல்ஃப்லாம் போட்டுருவோம். ஓகே, அதுக்கப்புறம் வெளியே பூலாம் டெக்கரேஷன் பண்ணி உட்டன் பிளாங்கில் நம்ம வால் அந்த வேலி போட்டு நம்ம மறைக்க போகிறோம். ஏன்னா ஜாம்பி கிம்புக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம ஏதாச்சும் பண்ண முடியாது. ஓகே, போட்டு முடிச்சாச்சு. இப்போ இங்கே 3 போட்டுக்கோங்க. கார்னரில் 4 கார்னர்லேயும் 3 பிளாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சுற்றி போட்டுக்கோங்க. சுற்றி போட்டதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி கேப் விட்ருங்க. இந்த 4 பிளாங்க் அடியிலையும் கேப் விட்ருங்க. சரியா? கேப் விட்றதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த பக்கமும் போட்டு இந்த பக்கம் மட்டும் போராடிங்க. நான் டோர் போடும்போது சொல்கிறேன். இந்த பக்கம் இந்த மாதிரி பெருசாக இருக்குல்ல, இந்த இடத்துல போராடிங்க. க்ளோஸ் பண்ணிங்க. சரியா? இந்த மாதிரியே க்ளோஸ் பண்ணிட்டு பேக் சைடும் இதே மாதிரியே க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணியாச்சா? க்ளோஸ் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம ரூஃபு போட போகிறோம். ரூஃபுக்கு இன்னொரு பண்ண போகிறோம். இன்னொன்று மேலே இன்னொரு இது போடணும். இன்னொரு பிளாக்குக்கு மாதிரி இது போடணும். இப்போ இங்கே மேலே இப்படி ஃபஸ்ட்டு பாதி போட்டுக்குங்க. பாதி போடுறதுக்கப்புறம், ஏன்னா அப்படி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாதி போட்டுக்கோங்க. பாதி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாதி இங்கே 2 கார்னர்லேயும் மார்க் பண்ணி அந்த மார்க் பண்ணியிருக்க கார்னர்லாம் நீங்கள் போடுங்க. சரியா? போட்டதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்லேயும் அதே பிளாங்குடைய ஸ்டெப்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு நடுவில் வச்சுருங்க 2. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வச்சுருங்க. இங்கே 2 உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டிங்களா? இப்போ அதே சேம் பிரிட்ஜ் டோரு போட்டுருங்க. பிரிட்ஜ் டோர் போட்டிங்களா? இப்போ நம்ம உள்ளார லைட் செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பெட்டு மாதிரி போட்டிருக்குல்ல, இதுக்குள்ளே போய் ஏதோ இந்த லைட்டு பக்கத்தில் இன்னொன்று பக்கத்தில் இந்த லைட் இருக்கா, அது சோயல் லைட்டு. இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க.
இது இப்படி நாலா பக்கமும் போட்டுக்கோங்க. பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட் அதுக்கப்புறம் எங்கள் நடுவில் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 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 கண்ணாடி போட்டுட்டு வீடியோ முடிச்சிட்டோம். எல்லாமே பண்ணுறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே 4 பக்கமும் கண்ணாடி போட்டு இங்கே நான் போட வேணான்னு சொன்னேன்ல, அது ஏன்னா இங்கே ஒன்றே தான் போடணும். நான் இங்கே சேம் பிரித்து போட்டிருக்கனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பின்னாடி அதே மாதிரி போட்டுருங்க. அதே மாதிரி போட்டு இப்போ ஃபர்னிச்சர்லாம் வச்சதுக்கப்புறம் வீடியோ முடிக்கலாம். ஓகேவா? ஃபர்னிச்சர்லாம் வச்சதுக்கப்புறம் வீடியோ முடிக்கலாம் கைஸ். இப்போ நம்ம ஃபர்னிச்சர்லாம் கட்டிட்டு வாசலை முடிச்சுட்டு வீடியோ முடிப்போம். இப்போ ஃபர்னிச்சர் ஆக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு பெட்டை எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்சது ஸ்கை ப்ளூவு, அதனால ஸ்கை ப்ளூ எடுத்துகிட்டு இங்கே 2 போட்டிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை கரண்டுக்கோ ஏதாச்சும் ஒரு போட்டுக்குங்க 2க்கு. அதுக்கப்புறம் இந்த ஆர்மர் ஸ்டாண்டு பக்கத்தில் வச்சு இப்போ பாருங்கள். இப்போ இந்த சோறு மாதிரி இருக்கா, இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான செஸ்ட் பிளேட்டு, லெகின்ஸு, பூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஹெல்மெட் மட்டும் எடுத்துக்காதீங்க, அது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் இங்கே இந்த க்ரீப்பர் மண்டை மாதிரி இருக்கா, அதை தொட்டால் போயிடும். இல்லை எந்த மண்டை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மண்டையை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி பக்கத்தில் போனீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கும். இப்படி காட்டிட்டு இந்த லெகின்ஸு செஸ்ட் பிளேட்லாம் காட்டிட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குது? ராஜா பக்கத்து மாதிரி இருக்கா கைஸ்? பாருங்க. இப்போ இந்த பொம்மை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ செல்ஃப் ரெடி பண்ண போகிறோம். செல்ஃப் ஐட்டம்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். செல்ஃப் ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு சோஃபா போட்டு டிவி போட போகிறோம். டிவி போடுறதுக்கப்புறம் தான் வீடியோ முடியும். அதுக்கப்புறம் செஸ்ட்டு போட்டால் வேலை முடிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் வாசப்படி போட்டால் முடிஞ்சிடு. அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃபை போட்டு இந்த டேபிள் எடுத்து வச்சுட்டு இந்த லேங் சைடன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து போட்டுக்கிட்டு இதை எடுத்து பக்கத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து சேர் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சோஃபா மாதிரி ரெடி பண்ண போகிறாங்க. சோஃபா மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக். அதே ஸ்டெப்ஸ் எடுத்து இங்கே ஒன்று, அவ்வளோதான் கைஸ். இல்லை இன்னும் இருக்குது, இன்னும் ஆட்ட முடியல. அதுக்கப்புறம் செல்ஃபு போடுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கிரனேடு, இந்த ஸ்லாப்ஸ் இருக்குல்ல, ஸ்லாப்ஸில் இந்த ஸ்மூட்டை எடுத்து இப்படி இந்த ஒரு பக்கம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கோல் இருக்குல்ல, இதை எடுத்து போட்டுட்டு இந்த ஸ்லாபை எடுத்து இப்படி பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அப்படி தான். சரி
நம்ம இப்போ ஃபர்னிச்சர்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நான் கார்பெட் போட்டு வெளியே வாசப்படி போட போகிறோம். இப்போ கார்பெட் போடுறதுக்கு இங்கே வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக போட போகிறேன். ஸ்கை ப்ளூவும் ஆரஞ்சும் போட்டிருக்கேன். இப்படி மாட்டி இப்படி ஒவ்வொரு கேப்பு விட்டு போடணும் கைஸ். விட்டு போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிளாக் வச்சுருக்க இந்த மாதிரி ஸ்லாப் வச்சுருக்க இடத்துலலாம் உங்களால் போட முடியாது. அதே மாதிரி டோரு இது லேடரு எல்லாம் வச்சுருக்க இடத்துலலாம் உங்களால் போடவே முடியாது கைஸ். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு எடுத்து இப்படி மீதி இருக்க கேப்லலாம் போட்டு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரூம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வாசப்படி போடணும். வாங்க வாசப்படி போடலாம். இப்போ இந்த ஸ்லாப் இருக்கா, இந்த ஸ்லாபில் உங்களுக்கு இந்த ஸ்லாப் எடுத்து இப்படி ரெண்டு பக்கம் இப்படி இருங்க, நான் தப்பாக போட்டேன் வீடியோவில். இருங்க கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணிட்டேனா? இப்போ மேலே இப்படி போடணும். மேலே போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃப்ரெஞ்சு எடுத்து இந்த ஃப்ரெஞ்சு எடுத்து மேலே இங்கேருந்து இங்கே அடிக்க போடணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரித்து விட்டு இப்படி போடணும். இங்கேயும் அதே மாதிரி தான் சேம். இந்த வீடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட் வீடியோ தானே போட்டிருக்கோம். அதனால் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ போட்டு முடிச்சிட்டோமா? இப்போ ஃப்ளவர்ஸ் போட்டால் வேலை முடிஞ்சிடு, வீடு முடிஞ்சிடு. அதுக்கப்புறம் வீடியோ முடிஞ்சிடும். இப்போ ஃப்ளவர்ஸ் போட போனோம். இப்போ இந்த பெட்டுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து இந்த ஃப்ளவர் பாட்னு இருக்கா, இந்த ஃப்ளவர் பாட்டை எடுத்துகிட்டு இங்கே ரெண்டு பக்கமும் வச்சு விட்டு இங்கே வந்து இதில் போயிட்டு இங்கே ஃப்ளவர் மாதிரி இருக்குமா, அது தொட்டால் வரும். அதில் போட்டோம். ப்ளூ நீலம் ஒன்று இருக்கு, அதை எடுத்து ஒரு பக்கம் ப்ளூவு அதுக்கப்புறம் அவ்வளோட வீடியோ முடியுது. பாய். என்ன வர